பண்டைய காலத்தில் அறிஞர் கசப்பனுக்கு 2 மனைவிகள் இருந்தனர். இரட்டை சகோதரிகள் வினதா மற்றும் கற்று. கருடன் என்பது வினதாவுக்கும் கசப்பனுக்கும் மகன். நாகங்கள் அப்படியே கற்றுவுக்கும் கசப்பனுக்கும் குழந்தைகள். எனவே கருடனும் நாகங்களும் குடும்ப உறவினர்கள், சகோதரச் சந்ததிகள். ஒருநாள் வினதா மற்றும் கற்று ஒரு போட்டியில் சிக்கினர். கற்று தந்திரம் செய்து வினதாவை தோல்வி பெற வைத்தாள். இதனால் வினதா கற்றுவின் அடிமையாகிவிட்டாள். தாயை விடுவிக்க கருடன் உறுதி செய்தான். அமிர்தம் எனப்படும் மரணமற்ற வாழ்வின் சோம்பலை தேவர்களிடமிருந்து எடுக்க அவன் சென்றான். கருடன் வானத்தில் பறந்து தேவர்களையும் ராட்சஸ்களையும் எதிர்கொண்டு அந்த அமிர்தத்தை கைப்பற்றினான். ஆனால் விடுவிப்புக்கு அமிர்தத்தை வேண்டிய நாகங்களை அவன் தந்திரம் செய்து அமிர்தத்தை அவர்களிடமிருந்து மறைத்தான். இதனால் கருடனுக்கும் நாகங்களுக்கும் இடையே பதட்டமான பகைமை உருவானது. சுதந்திரத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் இடையேயான பிரச்சாரம். ஆனால் நாகங்கள் எல்லாம் தீயவர்கள் அல்ல.